எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அசோக். இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா, ஐஃபோன் மார்க்கெட் பத்தி பேசப் போறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து ஆப்பிள் சிஇஓ டிம் குக்கும், டொனால்ட் ட்ரம்ப்பும் ஒரு பிரச்சனையில இருக்காங்க. ஏதோ நெகோசியேஷன்ஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நெகோசியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ட்ரம்ப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. இது மாரி வந்து இந்தியால வந்து எனக்கு இது வேணாம். ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் ஹப் வேணாம். எனக்கு வந்து ஐஃபோன்ஸ்லாம் வந்து யுஎஸ்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணி குடுங்க. அப்பதான் வந்து உங்க டாக்ஸ்லாம் குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஷர் குடுத்துட்டு இருக்காரு. அப்படி வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இது மாரி வந்து நீங்க இந்தியால பண்ணாலும் சரி, இல்ல இம்போர்ட் பண்ணாலும் சரி, எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, எந்த பொருள் 25% டாரிஃப் வந்து டிம் குக் கேட்கிறாரு. பிரஷர் குடுக்குறாரு. டிம் குக் சொல்றாரு, ஏற்கனவே யுஎஸ் சைனா ட்ரேட் டாரிஃப் வேற போயிட்டு இருக்கு. அங்கேயும் நான் வந்து பேண்ட் வச்சிருக்கிறேன். நான் வந்து இது எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன் இந்தியால அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து ட்ரம்ப் இதை ஒத்துக்கவே மாட்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா, ஆப்பிள் ஃபோன்ஸ் சிஇஓ டிம் குக் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காரு. ஃபாக்ஸ்கான் என்ற இந்தியன் கம்பெனில. இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து $1.5 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐஃபோன் காம்பனன்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. இதனால வந்து 14,000 ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆக போகுது. இந்த 14,000 ஜாப்ஸ் கிரியேட் ஆகுனா யங்ஸ்டர்ஸ்க்கான தானே எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, இதனால வந்து இந்தியா வந்து குளோபல் லெவலில் வந்து இன்னும் வந்து ஐஃபோன் மேக்கர்ஸாக வந்து டாப் மோஸ்ட்டில் வருவாங்க. ஸோ இது நடுவில் வந்து ட்ரம்ப் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை போயிட்டு இருக்கு, வந்து போயிட்டே இருக்கு. இது எப்போ சுமூகமாக முடியும்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.